அருளிய முத்தே தெய்வமே சந்தி விநாயகா தொந்தி கணபதி சந்தி விநாயகா தொந்தி கணபதி சம்பாதம் காப்பதாமே சீதம்பரம் ஆனந்த தாண்டவம் காக்கும் சீதம்பரம் ஆனந்த தாண்டவம் கவிகளும் நாங்கள் பாட சிவ வாக்கு தர வேணும் முகுந்தன் மறையோன வாக்கு தர வேண்டும் முகுந்தன் மாறையோனே பால அம்பிகையே விநாயகா கவிகளும் நாங்கள் பாட மூத்து மாலையா ஆடரவாய் பணியோ மணிமாலெங்கே
தலை மாகடே இடது புஜம் குடியிருந்து எனக்கு நெஞ்சிலேயும் நாவிலேயும் எனக்கு நெஞ்சினிலும் நாவினிலும் மகளே நின்னருளே ஆனைக்கு தான் இளையவனே ஆனைக்கு தான் இளையவனே அத்தனுடதிருமாகனே அசுரர் புறங்கள் எல்லாம் வேறறுத்தோனே அமரர் சிறை மீட்டோனே சுரனை தான் வதை தோனே அருள் புரிவா அருமுகனே திருமுருகா திருமுருகா அருமுகனே திருமுருகா திருமுருகா எனக்கு வந்து அருள் புரிவாய் வேல் முருகா வேல் முருகா எனக்கு வந்து அருள் புரிவாய் வேல் முருகா வேல் முருகா அலைகடலில் சயனம் செய்தோ அச்சுதனே ரகுராமா உலகத்தை ஓரடியால் அளந்தராமா அரியரி ஒன்பாதம் சரணடைந்த பாடுகின்ற எந்த அணைக்கு பாரளந்த மாயோனே அருள்வா பாடுவேனே ராமா உன்னை உனை தொழுதே அடுவேனே ராமா ஒன்னே அடுவேனே ராமா ஒன்னே ராமச்சந்திரன தெச்சே ஆன பூமி எல்லாம் காளி அம்மா கொடுத்த காளி தெய்வம் காளி தெய்வம் கலைக்கு வந்து அருள் புரிவா அருள் புரிவா பச்சை நிற மேனியாளே மேனியாளே
வந்தருள்வாய் வந்தருள்வாய் இறைவனே கைலை நாதா கைலை நாதா ஈஸ்வரனே மெய்ப்பொருளே மைப்போருளே மெய்ப்பொருளே எனக்கு அருள் புரிவாய் அருள் புரிவாய் அம்பலத்தில் ஆடும் மைந்தா சோதியிலம் மாலையாமல் நின்ற மாலை அடிமூடியும் தேடிக்கானேன் அடிமூடியும் தேடிக்கானேன் அம்பலவாணனுட தீர்வாதத்தை எல்லை இழந்த ராமர் பாணம் கையிலே வீசும் போலாம் உந்தனூட புகழ் பாட உந்தன் சொல்லை நாங்கள் பாட ஹரி ராமா அருள் புகழ் படைத்த தென்னகத்தில் உயர்வு பெற்ற தென்தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் கட்டு ஒரு கலங்காணும் கானமையில் விரித்தாடும் கட்டாரங்குளமா நகரில் சிறப்புடன் வாசம் செய்யும் அகிலத்தில் உயர்வு பெற்ற ஆதித்திராவிட குல சமுதாயத்து பக்தகோடி பெருமக்கள் யாவருக்கும் பாத்தியப்பட்ட ஆண்டவனாகிய அருள்மிகு உலகத்திலே உயர்ந்த தெய்வமான ஆண்டவன் உய்காட்டு சுடலை மாடசுவாமி திருக்கோவில் குடைவிழாவில் இன்று வெள்ளிக்கிழமை மதிய குடைவிழா ஆண்டவன் உய்காட்டு சுடலை மாடசுவாமிக்கும் பேச்சி பிரமசக்தி ஆதிபராசக்தி முண்டசாமி 21 தேவதை 61 கூட்டரவு ஐயம்பந்தி தேவதைகளோடு ஆலயம் கொண்டு அருள்வாளிக்கும் கட்டாரங்குளம் அருள்மிகு உய்காட்டு சுடலை மாடசுவாமி ஆலய திருவிழாவில் இப்போது மதிய குடை விழா சுவாமிக்கு மங்களகரமாக ஆரம்பமாகிவிட்டது. இந்த மதிய குடை விழாவிலே கட்டாரங்குளம் காவல் தெய்வம், காக்கும் தெய்வம், பேசும் தெய்வம், வாழ வைக்கும் தெய்வமான உலகத்திலே உயர்வு பெற்ற உய்காட்டு சுடலை மாயாண்டி வாசல்ல ஆண்டவன் சன்னிதானத்தில் ஆண்டவன் மாயாண்டி மாசுடல மாயாண்டி மாசுடல மல்லிகை பூவாசகன யாச்சி மகம் பியாங்காண்டி சுடலை பிச்சு பூவாசகன செல்ல பிள்ளை சுடல தெய்வம் எங்க செஞ்சுடல முண்ட சாமி செவஞ்சுடல மாயாங்காண்டி சுடலையுட கதைய பாட உலகளந்த பெருமாளே அருள் மாயாண்டி மாசுடல மாயாண்டி கதைய பாட மாசுடலை மறைமுருகா மறைமுருகா முன்னேடவா ஆதிவள்ளி
கையில கையில ஆதிவெள்ளி கைலாசத்தில் கைலாசத்தில் ஆடி பொன்னால முடிதுலங்க அந்த மாணிக்க கையில மரகத சிம்மாசனம் சனமாதியில ஆதிசிவன் வலம் இருக்க அம்பிக பார்வதியா இடம் இருக்க பகவானுக்கும் பார்வதிக்கும் குண்டோதிரம் கொட வீடிக்க குண்டோதிரம் கொட வீடிக்க அகத்தியனும் அகத்தியனும் வணங்கி நிற்க ஆண்டவனாகிய பரமேஸ்வரன் சரி அமர்ந்திருக்க அம்பிகை பார்வதாதேவி இறைவன் இடப்பாகத்திலே ஒழுவிருக்க எம்பெருமான் மாயன் வந்து இறைவன் பக்கத்திலே அமர்ந்திருக்க சதுர்முகனாகிய பிரமதேவனோ இறைவனுக்கு முன்னால் 4 வேதங்களாகிய பிராணங்களை எடுத்து சொல்ல சரஸ்வதியான கலைமகளோ இறைவன் முன்னால் சங்கீதம் பாட இந்திரன் ஏவல் செய்ய இறைவனுக்கு இந்திராணி வெஞ்சாமரை போட்டு நிற்க ஆதிமூல பிள்ளையார் அம்மையப்பனாகிய சிவனையும் சக்தியும் வணங்கி நிற்க ஆறுமுக வேலவனோ தந்தை தாய் மடி மீது தவழ்ந்து விளையாட ஈசன் கடவுளுக்கு முன்னால உலக கணகளும் சித்திரபுத்திரனார் உலக கணக்களை எடுத்துரைக்க கடவுள்களை கண்டன் ஈசன் முன்னிலையில் நாரதன் வீணை மீட்ட நந்தி தேவந்தாளம் போட தெய்வலோக ரம்பையர்கள் இறைவனுக்கு முன்னால் திருநடனமாட கெம்புருடர் கிண்ணரிநாதர் கருடகாந்தர்வர் சித்த வித்தியாதர்கள் கந்தர்வர் விஞ்சையர் எல்லாம் கைலாசநாதனாய கடவுளுக்கு முன்னால் தாளவாத்தியங்கள் முழங்க ஆதி கைலாசமாசென்றையும் அரணார் பகவானுடைய அடியவர்களான 30 கோடி தேவாதி தேவர்கள் 48,000 கோடி ரிஷிமார்கள் எல்லாம் அமர தேவ முனிவர்கள் எல்லாம் ஆண்டவன் கடவுள் பகவானுக்கு ஆறுகால சிவபூஜை நடத்தி இறைவன் கடவுளை என்றென்றும் பக்தியோடு வழிபட்டு வருகின்றார்கள். இவை அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு இறைவனான கைலாசபதியான கடவுள் கல்யாணி பார்வதா தேவியோடு சிவனோடு சக்தி சிவசக்தி சமேதராக பகவான் கைலாசத்திலே கொலுவிருக்கும் காலத்தில் அந்த கரைக்கண்டனாகிய பகவான் சும்மா இருந்தாரா? சொர்க்கம் மத்திவம் பாதாளம் என்று சொல்லப்பட்ட 3 உலகத்தை பகவான் படைத்தார். இந்த 3 உலகத்தையும் 714 புவனமாக பிரித்து 714 புவனத்தையும் 224 அகிலமாக உருவாக்கி 224 அகிலத்தையும் 1008 அண்டமாக ஆண்டவன் உருவாக்கி இந்த அகிலமான உலகத்தில் ஈசனாய கடவுள் எறும்பு முதல் யானை வரை 84 லட்சம் கோடி வகையான ஜீவராசிகளான யோனி வேதங்களை பகவான் கடவுள் இந்த உலகத்திலே படைத்தார். அப்படி படைக்கப்பட்ட ஜீவராசிகள் நீ எந்த தங்களோடு அழைத்து போங்கோ என்னை உமையவள் தான் சொன்ன போதே உமையவள் தான் சொன்ன போதே உடையவன் பகவானும் ஏது சொல்வார் இப்போ பகவானும் ஏது சொல்வார் அன்னையான அபிராமியான ஆதிபராசக்தியே
படியளக்கும் பரமனோடி பார்வதி ஒன்றாக வரக்கூடாதம்மா. இறைவா, உலகத்தில் உள்ள புதுமைகளை, இந்த அகில உலகத்தில் உள்ள அதிசயங்களை நான் அம்பிகை பார்க்க விரும்புகின்றேன். உங்களோடு வந்தாத்தானே இறைவா இந்த உலகத்தில் உள்ள புதுமைகளை பார்க்க முடியும். ஆதலால் படியளக்கும் பரமனாகிய தங்களோடு இன்றைக்கு பராசக்தி நானும் கூட வருவேன் என்று பிடிவாதமா சொன்னார். உடனே பகவான் சொன்னார், பார்வதி, இந்த அகிலமான உலகத்தில் இறைவனாகிய என்னுடைய படைப்பில் உயர்வு தாழ்வு ஏற்றம் இறக்கம், கூடியவர் குறைந்தவர், ஏழை பிணக்காரன், வலியவர் எளியவர் என்ற பாகுபாடு உலகத்திலே ஏராளம் ஏராளம் இருக்கும். இவைகளையெல்லாம் படியிழக்க போற இடத்துல பார்வதா தேவியான உலகத்தின் தாயான உமையவளான நீ உன் கண்ணால் கண்டால் உலகத்தில் உள்ள உயர்வு தாழ்வு ஏற்ற இறக்கத்தை நீ பார்த்தால் உன் மனம் பொறுக்காது. படியிழக்க போற இடத்துல பகவானா என்னை பார்த்து என்ன கேட்ப தெரியுமா? சுவாமி, இந்த உலகத்திலே எல்லோரையும் ஒன்று போல் படைத்து ஒற்றுமையாய் வாழ வைத்தால் என்ன? யாவரையும் சமமாக படைத்து சந்தோஷமாய் வாழ வைத்தால் என்ன? தங்கள் படைப்பில் இப்படி ஏற்ற இறக்க இருக்கலாமா? உயர்வு தாழ்வு இருக்கலாமா? எல்லோரையும் ஒன்று போல் படைத்து ஒற்றுமையாய் வாழ வைத்தால் என்ன சுவாமி என்று பல கேள்விகளை கேட்பாய். நான் பகவான் உன்னிடத்தில் எத்தனையோ முக்கிய விஷயங்களை, அறிவுரைகளை எடுத்து சொன்னாலும் உன்னுடைய புத்திக்கு சரிப்பட்டு வராது. யாருக்கு மாறா பேசுவேன். ஆக படியிழக்கப்படுறதுல பகவான் பார்வதி நம்ம இருவேருக்கும் வாக்குவாதம் வந்து நம்முடைய வாழ்விலே பெரிய வம்பு தும்பாகும். இதெல்லாம் நமக்கு எதற்கம்மா? பார்வதி, நீ எப்போதும் போல கைலாசத்தில் இரு, நான் என்றும் போலீசன் உலகெல்லாம் இழந்து வருகிறேன் என்றார். இப்படி பகவான் சொல்ல அம்பிகை பார்வதி பகவானை பார்த்து என்ன சொன்னா தெரியுமா? ஆண்டவா, ஆசையோடு அகிலமான உலகில் உள்ள புதுமைகளை காண வேண்டும் என்று தங்களோடு வருகிறேன் என்றால் நீங்கள் ஏதேதோ சொல்லி தடுக்கிறீங்களே. பார்வதி, உமாதேவி, இந்த உலகத்திலே உலகை காக்க அம்மையப்பன் நாம் இருவேரும் சிவன் சக்தி, சிவனும் சக்தி. இந்த அகிலமான உலகத்தில் பார்வதி, ஒரு வீட்டில் ஒரு கணவன் மனைவி வாழ்கிறார் என்றால் கணவர் வேலை விஷயமாக வெளியூர் சென்று விட்டால் மனைவி கண்டிப்பா வீட்டில் இருக்கணும். அந்த வீட்டை சுத்தப்படுத்தி வீட்டில் கோலமிட்டு வீட்டிலே விளக்கேற்றி வைத்திருப்பாள். அந்த வீட்டுக்கு வந்த மகராசி, அந்த வீடு ஒளிமயமா லட்சுமி கடாட்சமா திகழும். அதே சமயத்தில் மனைவி ஏதாவது ஒரு காரணத்தை முன்னிட்டு வெளியூர் சென்று விட்டால் கணவனாவது வீட்டில் இருக்கணும். கணவர் வீட்டில் இருந்தா மற்ற வேலையை செய்யாவிட்டாலும் வீட்டில் ஒரு விளக்காக பொருத்தி வச்சிருப்பார். அந்த வீடு ஒளிமயமா மங்களகரமா லட்சுமி கடாட்சமா திகழும். கணவனும் மனைவியும் ஒன்று போல வீட்டை இழுத்து பூட்டிட்டு வெளியூர் போயிட்டாங்கன்னா அந்த வீடு என்னாகும்? காடாக மாறிவிடும். மூதேவி கூடியிருந்துருவா. அதுபோல பார்வதி, அகில உலகத்தின் சிவன் சக்தியாகிய நாம் ஆதி கைலாசத்தை விட்டு அகிலமான உலகமெல்லாம் படியிழக்க சென்று விட்டால் ஆதி கைலாசம் என்ன ஆகும் தெரியுமா? ஏ பார்வதி, ஏ பராசக்தி, அம்பிகையான உமையவளே, நான் கடவுள் இல்ல கைலாசம் பாலடைந்து போய்விடும். அரணார் இல்ல கைலாசம், அரணார் இல்ல கைலாசம், அருளும் இல்ல பொருளும் இல்லை. சொக்கர் இல்ல கைலாசம், சுவாதிமயம் இருக்காது. பார்வதியும் உலகம் எல்லாம் படியழக்க யாரும் சென்று விட்டால் ஏக வெள்ளி கைலாக மாறிவிடும். தேவி பார்வதியே கடவுளான உலகம் எல்லாம் படியழக்க உலகவனும் சென்று விட்டால் உமையவள் தான் பார்வதி. கண்டிப்பாக கைலாசத்தில் பார்வதி நீ இருக்க வேணும். ஆதலினால் உமையவள் பராசக்தி பார்வதி நாம் உலகம் எல்லாம் படியழக்க உடையவனும் போக வேண்டும், உடையவனும் போக வேண்டும். அம்பிகைய பார்வதி
வாக்குவாதம் செய்யாமல் படியெடுத்து தந்திடம்மா படியெடுத்து தந்திடமோ பகவான் படியடக்க செய்வதற்கு இந்த வார்த்தை கேட்டு எம்பெருமானின் தங்கையான ஈஸ்வரன் பகவானுடைய மனைவியான இறைவியான பார்வதி சொன்னா, இறைவா அகிலமான உலகத்தில் உள்ள புதுமைகளை பார்க்க வேண்டும் என்று படியளக்கும் பகவானாகிய தங்களோடு இன்று நானும் கூட வருகிறேன் என்றால் நீங்க ஏதேதோ சொல்லி என்ன தடுக்கிறீங்க. சரி, நீங்களே போயிட்டு வாங்க, போங்க ஐயா என்று உலகத்தின் தாயான பார்வதி இறைவன் பகவானுக்கு எப்போதும் போல படியை எடுத்து கொடுத்தாளா? இல்ல, முகத்தை மாற வச்சுக்கிட்டு வேண்டாவர் பக படபடன் எழுந்தரித்து தினை என்ற உரல் இழந்து பகவான் கையிலே இந்த பார்வதி படி கொடுத்தாளாம். எப்போதுமே பராசக்தி பார்வதி படி எடுத்து கொடுத்த பின்னால்தான் பகவான் அதை பெற்றுக்கொண்டு உலகமெல்லாம் படியிழக்க செல்வது வழக்கமா. அந்த வழக்க வழக்கப்படிதான் கேட்டுக்கிட்டு இருக்காரு. பார்வதா தேவியோ தானும் ஒன்னா வரணும்னு ஒரே பிடிவாமா சொன்னா பகவான் தடுத்து சீக்கிரமா வடி எடுத்து கொண்டு பார்வதி நாம் போகணும் என்றார். உடனே பார்வதி தினை என்ற பொருளை இழந்து ஈதங்கையில வேண்டாவர் போயிட்டு வாங்க, போங்க போங்கய்யா என்று கோபத்தோட கொடுத்தார். பார்வதி கொடுத்த படித்தினையை பெற்றுக்கொண்டு பகவான் ஆதி கைலாசத்தை விட்டு அதிகாலையில் எழுந்து அரணார் பகவான் அகில உலகத்தில் உள்ள ஜீவராசி அனைத்திற்கும் படியிழப்பதற்காக இறைவனாகிய கடவுள் புறப்பட்டு வருகின்றார். ஏக கையிலை விட்டு அகிலமான உலகத்திலே வந்து ஆண்டவனாகிய பகவான் தன்னால் படைக்கப்பட்ட ஜீவராசிகள் அத்தனைக்கும் அவர் குவந்தபடியை கடவுள் பகவான் அழைக்கின்றார். எப்படி இழந்தார் ஈசன் கடவுள் உலகத்தின் ஜீவராசிகளுக்கு எவ்விதமாக படி இழந்தார்? பகவானாகிய கரை கண்ட பகவானாளி நல்ல ஈசன் நாடு எல்லாம் படிய அளந்தா உனக்கு நல்ல தினைய அடித்தா உலகமெல்லாம் படிய அளந்தா மாநிலத்தில் படிய அளந்தா ஆளாக்கி தினையெடுத்தா இறைவன் அகிலம் எல்லாம் படிய அளந்தா உரிய நல்ல தினையே எடுத்தா அவரவர் கூறிய உரிய நல்ல தினையே எடுத்தா உடையவனும் படிய அளந்தா உடையவன் பகவான் உலகமெல்லாம் படியளக்க சென்ற வேளையில் ஆதி கைலாசத்திலே என்னையா பகவானின் தேவியான அம்பிகை பராசக்தி பார்வதி தங்க கையிலே தனித்திருக்கின்றாள். தாட்சாயணியான உமா மகேஸ்வரி.
அந்த பார்வதி உள்ளத்தில் நினைத்தார். என்ன நினைக்கால்? நம் கணவனாகிய கடவுள் பகவான் தினந்தோறும் உலகெல்லாம் படியிழக்க போறேன்னு பெருமையா சொல்லிட்டு போறார். ஆமா. இன்று சரி இறைவா படியிழக்கும் அமையா பரமனாகிய தங்களோடு ஆமா உங்க தேவி பார்வதி நான் கூட வருகிறேன். உலகில் உள்ள புதுமைகளை அதிசயங்களை பார்க்க வேண்டும். ஆமா. என்னையும் ஒன்றாக அழைத்து போங்கோ என்று சொன்னதற்கு சரி பகவான் ஆமலை படியிழக்கும் இடத்துக்கு பார்வதி நீ வரவே கூடாது என்று பிடிவாதமாக சொல்லி பகவான் ஆமலை தடுத்துட்டு போயிட்டாரு. ஒரு வேளை என்ன பகவானுடைய படியிழப்புல ஏதாவது குறை இருக்குமோ? பகவானுடைய இறையளக்கும் வேலையிலே ஏதாவது தவறு நடக்குமோ? பகவானுடைய படியிழக்கும் தொழில ஏதோ குறை இருக்கு, ஏதோ பழுது இருக்கு. ஆதலால் இன்றைக்கு படியிழக்க போயிருக்கும் நமது கணவராகிய பகவானை பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று பார்வதி உள்ளத்திலே நினைத்து தேவலோகம் வாசம் செய்யும் தெய்வ தச்சராகிய விஸ்வகர்மாவை அழைத்து, அப்பா விஸ்வகர்மா, நீ உடனடியாக இப்போதே 7 கடலையும் தாண்டி 7வது கடலுக்கப்பால் காஞ்சூராவனம் என்ற இடத்துல போய் காஞ்சூராங் கம்பை வெட்டி ஒரு கட்டை சிமையில் உண்டு பண்ணி திருக்காணி பூட்டுமிட்டு இந்த தேவி பார்வதிக்கு உடனடியாக தர வேண்டும் என்றாளாம். ஆதிபராசக்தியின் உலகத்தின் மாதாவாகிய ஜெகதீஸ்வரி சொல்லும் போது மறக்க முடியுமா? உடனே விஸ்வகர்மா, தாயே தாங்கள் சொன்னபடி சிமிழுக்கூடு உருவாக்கி வருகிறேன் என்பதாக விடைபெற்று விஸ்வகர்மா எங்கே வருகின்றார்? அவரோ யாக வெள்ளி விஸ்வகர்மா வருவாரம் விஸ்வகர்மா ஓடி வந்து காஞ்சூராங்கம்ப வெட்டி காஞ்சூராங்கட்ட வெட்டி கையினுடைய வண்ணத்தால் கரைந்தெடுத்தார் சிமிழுக்கூடு உருவாக்கி சித்திரங்கள் பலவரை சிவனுக்கு சீனி போட்டு பாடுவாரா போட்டு திருக்காணி போட்டும் போட்டு விஸ்வகர்மா சிமிழு கூட்ட அற்புதமா உருவாக்கி கையில் எடுத்து ஆதி வெள்ளி கையிலால் சமயம் கொண்டு வந்த சிமிழத்தான் கொடுத்தாரே உமையாளிடம் சிமிழு கூட்ட வாங்கினாலே சிவந்தேவி பார்வதியா பார்வதியா சிந்தையில மகிழ்வு கொண்டு வாரும் பிள்ளாய் விஸ்வகர்மா சொன்னதோரு நேரத்தில் அழகான சிமிழு கூட அற்புதமா வருவாய்க்கு தந்ததி பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பராசக்தி வாழ்த்தி சொல்லி படகோடி தரவி விஸ்வகர்மாவுக்கு பரிசாக தான் கொடு அழகு தச்சர் விஸ்வகர்மாவை அனுப்பி வைத்தார். தெய்வத்தச்சர் சென்ற பின்னால் தங்கை பார்வதி தெய்வ காயிலையும் இருந்து கொண்டு மனதில் நினைக்கால் பரிகளுக்கும் பகவான் பற்றாவன கணவனைத்தான் சிமிழுக்கூடு மூலமாக பரிசோதித்து பார்க்க வேணும். படியிழக்க போயிருக்கும் பகவானாகிய நமது கணவரை அந்த இறைவனை இந்த சிமிழுக்கூடு மூலமாக இன்று பரிசோதித்து பார்க்க வேண்டும். எப்படி? இந்த சிமிழுக்கூட்டுக்குள்ளே 2 ஜீவனை பிடித்து அடைக்க வேண்டும். எது அடைக்க?
ஆனை பிடிச்சு அடப்புமா பூனையை பிடிச்சு அடைக்கலாமா ஆட்டை பிடிச்சு அடைக்கலாமா மாட்டை பிடிச்சு அடைக்கலாமா பெரிய கூட வேணும் கோழியை பிடிச்சி சிமிழுக்கு அடைக்கலாமா முடியாது சிமிழுக்கு ஏற்றவாறு 2 ஜீவனை பார்க்க வேண்டும் என்று சிவகாமவல்லியான ஜெகதீஸ்வரியான இந்த பகவான் தேவியான பார்வதி தற்செயலா தரையை விட்டு பாக்கா தங்க கையிலே தரையிலே சிற்றெரும்பு கூட்டம் அந்த நேரத்தில் பாருங்க சாரசாரையா போயிட்டு இருக்கு அந்த சிற்றெரும்பு கூட்டத்தை சிவகாம வல்லியான பார்வதி கண்ணால் கண்டு மனதிலே நினைக்கின்றாள் இதோ ஓடிக்கொண்டிருக்கிற சிற்றெரும்புகளில் 2 எறும்புகளை பிடித்து சிமிழுக்கூட்டில் அடைக்கணும் இதை அடைக்கலாம் 2 ஆணெரும்பு அதாவது 2 ஆண்களை பிடிச்சி ஒரே இடத்துல அடைச்சு வச்சோம்னா ஒருவனுக்கு ஒருவன் அடிப்படி சண்டை போட்டு வண்டையை விட்டு உருண்டு பிறண்டு ஒருவனுக்கு ஒருவன் சின்ன பண்ணமாக்கிறோம் 2 பெண்களை பிடித்து ஒரே இடத்துல அடைச்சு வச்சா ஒருதிக்கொரு குடிமுடி சண்டை போட்டு நீ சக்காலத்தின் நான் சக்காலத்தின்னு உருண்டுவா அதனால ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் சேர்த்து ஒரு இடத்திலே அடைச்சு பூட்டி வச்சுட்டா அவர்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது அப்படியே ஜாலியா சிரிச்சு சிரிச்சு உல்லாசமா உருண்டு புரண்டு எந்த விதமான சண்டை சச்சரவும் இல்லாம சந்தோஷமா இருப்பாங்க அதனால இந்த எறும்புகளிலே ஒரு ஆணெரும்பையும் பெண்ணெரும்பையும் பிடித்து இந்த சிமிழுக்கூட்டில் அடைத்து வைக்க வேண்டும் அடைத்து வைத்த எறும்புக்கு அரணார் பகவான் என்று படியிழக்காரா அல்லது பட்டினியா போடுகிறாரா என்று படியிழக்கும் பகவானை நாம் இன்று பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று உமாதேவி மனதிலே நினைத்து சிமிழுக்கூட்டை திறந்தார் சிமிழுக்கூட்டை திறந்த சிவசக்தி பார்வதி என்ன செய்தா தெரியுமா தரையிலே ஓடிக்கொண்டிருந்த சிற்றெரும்புகள்ல 2 எறும்பு போய் அம்பிகை பார்வதி பிடிக்கா அவ்வளவு ஆடுகிற எறும்பத்தான ஓடி போய் தான் ஆணெரும்பம் அழகான சிற்றெரும்ப சோடியா தான் பிடித்து சிற்றெரும்ப தான் பிடித்து தான் பிடித்து சிற்றெரும்ப தான் பிடித்து தான் பிடித்து பார்வதி சிமிழுக்குள்ள போட்ட பார்வதி சிமிழுக்குள்ள போட்ட அந்த நல்ல சிமிழு கூட்ட அம்பிக உமைய வேளும் தான சாலையில முடிந்துட்டா உமைய வேளும் முடிந்ததொரு முடிப்பத்தான பார்வதி இடுப்புல சொருகுதாள எக்கலில சொருகினால சொருகினாலே தேவி பார்வதி அந்த எம்பேருமா தங்கையவா வெள்ளி கைலாசத்தில் கீழக்கோட்ட வாசலுக்கு கிளிமொழியா பார்வதிதான்
அந்த கிருஷ்ணன் தங்க கிருஷ்ணவேணி கிளிமொழியாள் தானே அவன் என்னைய அது செய்ய போற இறையவனார் மனைவியாவால் இன்றைய தினமதியில் படி இழக்க போயிருக்கும் பகவான் நமது கணவருக்கு இன்று பாத பூஜை செய்யக்கூடாது நித்தம் செய்துவார் பாத பூஜை பணிவிடைய பகவானுக்கு இன்று நாம் செய்யக்கூடாது பார்வதியா மனதில் எண்ணி ஏக வெள்ளி கையில கோட்டை வாசையாலில் பார்வதி தரையில வந்த மருந்து கடவுள் பகவான் திதனோகி பார்வதி 2 கால நீட்டுவாள தலைய பியாய் போல விரித்து போட்டு முகப்பெடு சிவகாமி தலையில முக்காடு போட்டு கொண்டு உலகமெல்லாம் படியழக்க போனதோரு கணவர் தானே கடவுளானே ஈசந்தானே ஏக கையில எப்போ வருவார் என்று ஏக கையில எப்போ வருவார் என்று ஈசந்தேவி பார்வதி வழி மேல விழிய வைத்து வனக்கிளி அமர்ந்து பாருங்கள் என்னையா தினந்தோறும் இறைவனாகிய தன் கணவர் உலகமெல்லாம் வடியிழக்க போகின்ற போது ஈசன் கைலாசத்தை விட்டு எந்த திசை நோக்கி போகின்றாரோ அந்த திசை நோக்கி அம்பிகை பார்வதி கால் நீட்டி உட்கார மாட்டாளாம். ஒருவேளை எதேச்சையா கவனக்குறைவா கால் நீட்டி உட்கார்ந்திருந்தாலும் தன் கணவராகிய பகவான் கைலாசம் வந்துட்டா போதும். கணவனாகிய இறைவனை கண்ட போது கண்ணன் தங்கையான கல்யாணி பார்வதி கணவனை கண்டபோது நீட்டிகால் மடக்கி கிரித்தகுந்தல் அள்ளி முடிந்து விமலன் பகவானுக்கு கமண்டலத்திலே தண்ணீரை கொண்டு வந்து கடவுளாகிய தன் கணவன் திருப்பாதத்தை கழுவி ஒரு கூட பாரியாக மலர் கொண்டு உடையவன் பாதத்திலே போட்டு பாத பூஜை நடத்தி பணிவிடை செய்து பகவான் கடவுளை பக்தியோடு வணங்குவாளாம் இந்த அம்பிகையான பராசக்தி பார்வதி. இப்படி பகவானுக்கு நித்த நித்தம் உமாதேவி பாத பூஜை பணிவிடை செய்வது வழக்கம். ஆனா இன்றைய தினத்தில் பார்வதி என்ன நினைக்கிறார்? இறைவனாகிய பகவானுக்கு இன்றைக்கு நாம் மரியாதை கொடுக்க கூடாது, பாத பூஜை நடத்தக்கூடாது, பணிவிடை செய்யக்கூடாது. ஏன் தெரியுமா? தினந்தோறும் பகவான் உலகமெல்லாம் படியிழக்க போறேன் என்று பெருமையா சொல்லிட்டு போறார். உலகத்துல யாருக்கு தான் படியிழக்கார்? அறிந்தது யார்? பகவானுடைய படியிழக்கும் தொழில ஏதோ குறை இருக்கு. அப்படி குறை இருக்க போய்தான் பகவான் அவரோடு நம்மை அழைத்து செல்ல மறுத்து விட்டார். படியிழக்கும் பரமனோடு பராசக்தி பார்வதி நாம் ஒன்றாக போனா பகவானுடைய படியிழக்கும் தொழில ஏதாவது தவறு நடக்குமானால் பகவானை கண்டிப்போம். நம்ம குட்டு உடப்பட்டு போமே, நம்ம வேலையில் இருக்க குறை பார்வதிக்கு தெரிஞ்சா நம்மளை மதிக்க மாட்டாள, நம்ம மனைவி மதிக்க மாட்டா என்பதாக நினைத்துத்தான் படியிழக்க போற இடத்துக்கு பகவான் நாமளை அழைத்து செல்ல மறுத்து விட்டார். அப்படி என்றால் பகவானுடைய தொழில ஏதோ தவறு நடக்கு. அப்படி என்றால் இறைவனால் படியிழக்காமல் திறந்தோர் எத்தனை ஜீவராசிகள் செத்து மடிதோ தெரியலையே. அப்படி பகவானால் படியிழக்காமல் பல சீவராசிகள் மாண்டு மடிந்தால் அந்த பாவதோஷம் யாரை சாரும்? உலகை காக்க அம்மையப்பனாகிய நாமளைத்தானே சாரும். ஆதலால் இன்றைக்கு சிமிழுக்கூட்டில் அடைத்து வைத்திருக்கிற இந்த சிற்றெரும்புக்கு பகவான் படியிழக்காரா இல்லையா என்பதை அறிய வேண்டும்.
உலகமெல்லாம் உலகத்தின் ஜீவராசிகளுக்கெல்லாம் ஈசன் ஒன்று போல படியிழந்து வருவாரே ஆனால் நான் சிமிழுக்கூட்டிலே அடைத்து வைத்திருக்கும் எறும்புக்கும் ஈசன் படியிழந்திருப்பார். 2 எறும்பும் உயிரோட உலாவிக் கொண்டிருக்கும். பகவானுடைய படியிழப்பில் ஏதாவது தவறு நடக்குமானால் நான் சிமிழிலே அடைத்து வைத்த எறும்புக்கு ஈசன் படியிழந்திருக்க மாட்டார். பகவானால் படியிழக்காமல் 2 சிற்றெரும்பு சிமிழுக்குள்ளே சேர்த்து மடிந்து. அதுபோல உலகத்திலே பகவானால் படியிழக்காமல் பல ஜீவராசிகள் மாண்டு மடிகிறது என்று அர்த்தம். ஆகவே இந்த சிமிழுக்கூட்டில் அடைத்திருக்கிற எறும்புக்கு ஈசன் படியிழக்காரா இல்லையா என்பதை அறிந்த பின்னால் தான் நமது கணவர் பகவானுக்கு பாத பூஜை பணிவிட செய்யணும். இன்றைக்கு செய்யக்கூடாது என்பதாக நினைத்து ஆதிபராசக்தியான அங்கேற்கண்ணி பார்வதி கணவர் வரும் திசை நோக்கி கைலாசத்துல கால நீட்டி கட்டளை ஓட்டுக்கொண்டு அம்பிகை உமையவள் எப்படி இருக்கின்றா? ஏ பார்வதி முத்து முத்தா கண்ணீரை அவ்வளோ முகத்தோட பகடம் போல கண்ணீரை அம்பிகை பக்கமெல்லாம் ஏ அரணாருடைய